அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடந்த எம்ஜிஆர் இளைஞரணி கூட்டத்தில் நிர்வாகிகள் தரப்பிலிருந்து பரபரப்பான சில குற்றச்சாட்டுகளானது முன்வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ், வணக்கம். தற்பொழுது அதிமுக இளைஞரணி கூட்டமானது நடைபெற்று வரும் நிலையில் பரபரப்பான குற்றச்சாட்டுகள் ஏதேனும் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். அஸ்வினி, வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஏற்கனவே பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் அதிமுக சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இன்றைய தினத்தில் எம்ஜிஆர் இளைஞரணி நிர்வாகிகளுடனான அந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் அந்த கட்சியினுடைய எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் விஜயகுமார் முன்னிலையிலும், அதே போல முன்னாள் அமைச்சர்கள் கோகுல இந்திரா, வளர்மதி ஆகியோர் தலைமையிலும் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் பேசிய நிர்வாகிகள் பல்வேறு கருத்துக்களையும் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கிறார்கள். கட்சிக்காக உண்மையாக உழைப்பவர்களுக்கு பதவி மற்றும் முக்கியத்துவம் அளிப்பதில்லை, இளைஞரணி நிர்வாகிகளுக்கு நடந்து முடிந்த தேர்தலில் முக்கியத்துவம் அளிக்கவில்லை, பூத் கமிட்டியில் கூட தங்களது இளைஞரணி நிர்வாகிகளுடைய பெயர் இடம்பெறவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் யாரையும் அரவணைத்து செல்லவில்லை, அதுதான் இந்த தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கட்சிக்காக உழைப்பவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பது கிடையாது, அந்த அங்கீகாரத்தை முழுமையாக தர வேண்டும். உழைப்பவர்களுக்கு உரிய அங்கீகாரம் அளித்திருந்தால் தற்பொழுது கட்சியை விட்டு யாரும் சென்றிருக்க மாட்டார்கள். அதே போல கட்சியை விட்டு செல்பவர்கள் விசுவாசம் மிக்கவர்களாக இல்லாதவர்களாக பார்த்து இங்கு பதவியை வாங்கி கொண்டு அடுத்த கட்சியில் பேரம் பேசக்கூடிய அளவிற்கு அவர்கள் இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இனிமேலாவது யார் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள் என பார்த்து அவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். ராஜேஷ், விவரங்களுக்கு நன்றி.